நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் பேட்ச் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்டோபர் 29 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்னமே நம்மளுக்கு இந்த எக்ஸாமுக்கு 2026ஆம் ஆண்டு நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னமே ஒரு 7 மாதங்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதுவரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ இனிமேல் நம்ம வந்து சீரியஸாக படிக்கலாம் அப்படின்றீங்க நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் இந்த பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் பேட்ச் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்சில் என்னெல்லாம் இன்க்ளூடிங் இருக்குது, எப்படி இந்த கிளாஸ் நடக்கும்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்மள்ட்ட 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட்டில். அக்டோபர் 29 பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வந்து மார்னிங் பேட்ச், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் பேட்ச். சரிங்களா? உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிச்சயமாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து டெய்லியுமே உங்களுக்கு மார்னிங் 5:10 AM - 7:10 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஈவினிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 PM - 9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ சேம் அதே மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டராக்டிவ் லைவ் கிளாஸாக தான் இருக்கும். அதாவது கிளாஸ் வந்து லைவ் கிளாஸாக இருக்கும். ஜூம் அப்படின்ற ஆப்பில் வந்து கிளாஸ் அப்படின்றது நடக்கும். நீங்கள் டவுட்னுமே என்ன பண்ணிக்க முடியும்னாலும் கேட்டுக்க முடியும். சரிங்களா? அந்த கிளாஸோட சப்போஸ் நீங்கள் கிளாஸ் வர முடியல, நீங்கள் லீவ் ஆப்சென்ட் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெக்கார்டிங் வந்து வாங்கிக்க முடியும். பட் அந்த வாரத்துக்கான எல்லா நாட்களுக்குமான ரெக்கார்டிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இந்த பேட்சே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டிசைன் பண்ணதே வந்து ஒரு லைவ் கிளாஸ், அதை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அவன் எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்டடாக நீங்கள் யூபிஎஸ்சி வந்து எந்த ஆங்கிளில் மோஸ்ட்லியாக அவங்க கொஸ்டின் கேட்டாலுமே கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இது டிசைன் பண்ணது வந்து லைவ் கிளாஸ் தான். சரிங்களா? அதனால் ரெக்கார்டிங் நீங்கள் சம் டேஸ் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்க, செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா வந்து அப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரெக்கார்டிங் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு தொடர்ந்து 1 வீக் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வேறு பேட்சில் மார்னிங்கோ ஈவினிங்கோ அடுத்தடுத்து வந்து போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? பேட்ச் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் அந்த கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் வந்து டிசைன் ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதுக்கடுத்து எல்லாமே அந்த அஃபீஷியல் சோர்சஸ் அதுலேருந்து தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ்மே வந்து இருக்கும். சரிங்களா? கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், இந்த ஆப்பில் தான் உங்களுக்கு கிளாஸ் அப்படின்றது நடக்கும். லைவ் கிளாஸாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். டவுட்ஸ் என்னனாலுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பயே நீங்கள் வந்து உங்களுக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட உங்களால் வந்து கேட்டுக்க முடியும். அதுக்கடுத்து டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸ்லையுமே அந்த பாடம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து டெஸ்ட்டுமே வந்து வைப்பாங்க. ஓகே. ஸோ அதுவுமே வந்து இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுமே இதில் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் sarathacademy.in அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்டேட் ஆயிரும். சரிங்களா? அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் அதில் போட்டு பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அந்த கிளாஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நம்ம கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வகுப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நோட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த மீடியமாக, தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 2026, 2027, 2028 இந்த ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 2029 கூட நீங்கள் வந்து அதாவது பள்ளி மாணவர்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக பள்ளி அந்த படிப்பு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால, நீங்கள் கல்லூரி ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்சில் உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுக்கடுத்து கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான கிளாஸஸ், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரியல் டைம் அந்த அப்ளிகேஷன்ஸ், அந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி டெஸ்ட்டு, அந்த கிளாஸ் டெஸ்ட்டு, உங்களுக்கு டெஸ்ட்டுமே வந்து அடிக்கடி வந்து இருக்கும். சரிங்களா? அந்த கான்செப்ட் ஓரியன்டட் கிளாஸாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஸோ என்ன மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற தேர்வுகள், இப்போ நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். மற்ற தேர்வு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வருது, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லைனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னாலுமே கூட அந்த எக்ஸாமை
ஏன்னா சிவில் சர்வீஸ் நம்ம படிக்கிறோம். இப்போ யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறது மூலியமாவே மற்ற தேர்வுகள் என்ன தேர்வுகள் எழுத முடியும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி எக்ஸாம்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குமே நம்ம கைடன்ஸ் அப்படின்றது இதிலே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எப்படி டைம் அலோகேட் பண்ணி படிக்கலாம், எந்த பாடங்களுக்கு நீங்க இன்னும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், அந்த மாரி செஷன்ஸும் உங்களுக்கு நிச்சயமா வந்து இருக்கும். இப்போ நான் வந்து கண்டிப்பா நான் வேலைக்கு போணும். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இப்போ நீங்க 2026 பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலுமே, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2026 நான் என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் நான் வந்து குடுப்பேன். ஆனா 2027ல நான் நிச்சயமா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாரி நீங்க இருப்பீங்க. அப்படி இருந்தாலும், இப்போ நமக்கு இது இன்னமே 2 வருஷம் இருக்கு இல்லையா? அப்ப 2027ல நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலுமே கூட 28ல தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே. அப்ப நீங்க 2, 3 வருஷம் அப்படின்றது வெயிட் பண்ண வேண்டியதில்ல. நீங்க 2026ல எக்ஸாம் எழுதினாலும், 2027ல தான் ரிசல்ட் வரும் இல்லையா? அப்ப இன்னமே ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. அப்போ நீங்க அதுவரைக்கும் வெயிட் பண்ணாம கூட மற்ற தேர்வுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக்கப்க்கு உங்களால பாஸ் பண்ண முடியும். எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியும். இந்த சிவில் சர்வீஸ் படிச்சு. அதாவது இத பத்தி தனியாவே நான் வீடியோ கொண்டு வரேன். அதுல நான் உங்களுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. இப்போ வந்து யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய நம்ம இப்போ யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு நம்ம வந்து படிக்கிறோம். நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, ஒரே எக்ஸாம்க்கு படிப்போம். இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஓகே தான். இருந்தாலும் நம்ம இதுக்கு என்ன படிக்கிறோமோ, இந்த எக்ஸாம்க்கு என்ன படிக்கிறோமோ, அதுல படிக்கக்கூடிய ஒரு 80% வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால, ஒரு சில தேர்வுகள் கிளியர் பண்ண முடியும். நிச்சயமா. நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ அந்த கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான தனியான டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு YouTubeல வந்து வரும். அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு குடுப்போம். அதே மாரி நீங்க எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்றது, நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து, எப்படி நீங்க டைம் மேனேஜ்மென்ட் பண்றது, ஸோ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் செஷன்ஸுமே உங்களுக்கு அடிக்கடி வந்து இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு இந்த பிரிலிம்ஸ் கம்ப்ளீட் பேட்ச்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா வந்து, இப்போ இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்றது உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதாவது யூபிஎஸ்சி சிலபஸ் கம்ப்ளீட்டா வந்து கவர் ஆகும். இந்த பிரிலிம்ஸ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகும். ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி கவர் ஆகும். பாலிட்டி உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, என்விரான்மென்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜெனரல் சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து மார்னிங் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணாலும், இல்லன்னா ஈவினிங் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணாலும், எந்த பேட்சா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்றோம். 6:30 பிஎம்ல இருந்து ஈவினிங் 6:30 பிஎம்ல இருந்து 7 பிஎம் ஆச்சும் அன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளா இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, அத தாண்டியுமே கூட ஸ்டாட்டிக்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அதையுமே மேப் பேஸ்ட் இருக்குது. ஒரு சில ட்ரிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வீக்கெண்ட்ல சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட்டுமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் நம்ம வந்து பிளான் பண்றோம். அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் வர முடியல, சப்போஸ் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அந்த வீக்கெண்ட்ல அந்த கிளாஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு வந்து இதுல வந்து இன்டகிரேட்டட் தான் இருக்கு. சரிங்களா? அதுவுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பிளஸ் சிசாட் பொறுத்தவரைக்கும் ரீசனிங், ஆப்டிட்யூட் இதுவுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. அப்போ பிரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் கம்ப்ளீட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்து கவர் ஆகும். இந்த பேட்ச் நான் சொன்னபடி உங்களுக்கு அக்டோபர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இந்த டியூரேஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்றது 6 to 8 மந்த் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்க ஒரு முறை இந்த பாடம் நீங்க படிக்கிறீங்க. இப்போ பாலிட்டி இந்த கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாலிட்டி பொறுத்தவரைக்கும் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம எடுக்கிறோம். நீங்க அகைன் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் அதே கன்டென்ட் தான் வரும். ஓகேங்களா? புதுசா நம்ம என்ன கண்டுபிடிக்கவா முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்ப நீங்க எத்தனை முறை நீங்க படிச்சாலும் ஒரே இதுதான் நீங்க வந்து படிப்பீங்க. ஓகே. ஸோ அதனால அது தேவையில்ல. உங்களுக்கு ஸ்டாட்டிக் நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படின்றது வந்து கன்டினியூவா வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அப்ப பிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு இதுல வந்து கவர் ஆகுது. இந்த கிளாஸ்க்கான இந்த மொத்தமா இந்த 6 to 8 மந்த்ஸ்க்கான இந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 19,999 அப்படின்றத நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ நீங்க இதில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே குடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நம்மளுடைய வெப்சைட் sarathacademy.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அங்கே போனீங்க அப்படின்னா வந்து கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு மார்னிங் பேட்சா, ஈவினிங் பேட்சா எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதில நீங்க என்ன பண்ணிக்க முடியும், உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து இந்த ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் இஎம்ஐல பே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட வந்து கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும். சர்டைன் பேங்கோட டெபிட் கார்ட்ஸ். ஸோ அந்த கிரெடிட் கார்டு இருந்தா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இஎம்ஐ நீங்க எடுத்துக்க முடியும். சரிங்களா? நீங்க எவ்வளோ டியூரேஷன் எடுக்கிறீங்களோ அதில நிறைய இருக்கும். நம்ம ரேசர் பே அவங்களோட டை அப் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது அவங்க தான் பேமெண்ட் ஃபுல்லுமே வந்து பண்றாங்க. அதனால உங்களுக்கு அதில மந்த் இருக்கும். அத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா? நீங்க இந்த நம்ம வெப்சைட் போயிட்டு நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அக்டோபர் 29லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு மார்னிங் மட்டும் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் சரிங்களா? அப்புறம் சண்டேயுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சொன்னபடி உங்களுக்கு என்ன தேர்வு வருதோ, அது மட்டும் இல்லாம மற்ற தேர்வு நீங்க ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான கைடன்ஸும் என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேற சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்க நம்ம குடுத்திருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா sarathacademy.in இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்க முடியும், உங்களால ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? Instagramல நம்ம பேஜ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் போடலாம்னு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegramலயும் யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கான நிறைய அப்டேட்ஸு, நம்ம வீடியோவோட லிங்க்ஸு, ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம கிளாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம Telegramலயும் வந்து வரும். இந்த சேனலோட லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.